போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கூட சொல்லலாம், அது தப்பு கிடையாது, அது வேற. மன்னிப்பும் கேட்க மாட்டாரு, தார்மீக பொறுப்பு கேட்க மாட்டாரு, இவங்களுக்காக அசம்பிளியில வரிஞ்சு கட்டிட்டு பேசின பிரதான எதிர்கட்சிக்கு நன்றியும் தெரிவிக்க மாட்டார்னா இதுதான் தற்குறித்தனமான அரசு. கலைஞர் கைதப்ப ஸ்டாலின் ஓடினாரா ஒழிஞ்சா ரொம்ப முக்கியமா இப்ப இது நான் கேட்கறேன். எங்க போனாலும் வாயை திறந்தாலே மோடி வந்து 60 வருஷமால செத்து போன நேரு இழுத்து வச்சு பேசுறாருல, அதுதான் இது. இதெல்லாம் வந்து அரிப்பை சொரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்க கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆரை பத்தி. எஸ்ஐஆரை பத்தி ஒரு கட்சி முதல்ல தலையாய கவலையை கொள்ளணும்னா அது தாவேக்கா தான். ஜென்சி கேட்டகரி தான். உனக்கு 2005-6 பிறகு பிறந்தவன் தான் உங்க கூட இருக்கவன். 2005க்கு பிறகு மினிமம் ஜென்சி கேட்டகரிங்க. அவனுக்கு ஓட்டே இல்லைங்க. எஸ்ஐஆர் வேணான்னா வேணும், உண்ணாவிரதம் நடத்தினா உண்ணாவிரதம் நடத்துன்ற மாதிரி டைலாக் பேசிட்டு நீங்க வேணும்னு நான் போவேன்னு சவடால் விட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க பெட்டிஷன்ல? இல்லை அதில் வந்து மாற்றங்கள் இது வந்து பாதிக்கக்கூடாது, ஏன்னா தெரியுது கீழே அடி உழப்புது, கொத்தா அடி போகிறோம். இந்த முடிவுக்கு பிறகு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு தாவேக்கால எம்எல்ஏ சீட்டு கேட்குறவங்களோட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அவர்கள் வந்து தயக்கத்தில் இருக்கிறார்கள், ஏன்னா வெற்றி பெற முடியாது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். சார், சமீபமாக தாவேக்கா நடத்திய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம், அதில் விஜய் அவர்கள் பேசும்போது ரொம்ப அழுத்தமாக அதை மீண்டும் மீண்டும் அவர் சொல்கிறாரு, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக மீதான எதிர்ப்பை ரொம்ப கூர்மைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சர் ஒரு விழாவில் ரியாக்ட் பண்ணும்போது நேற்று கட்சி ஆரம்பிக்கிறாங்க, உடனே முதலமைச்சராக ஆசைப்படுறாங்க அப்படின்லாம் பேசினார். திரு உதயநிதி ஸ்டாலினும் கூட பேசும்போது எக்ஸிபிஷனுக்காக சில மாடல்ஸ்லாம் வைப்பாங்க, அது காத்தடிச்சா அந்த அட்டைகள்லாம் பறந்துடும் அப்படின்னு விஜய் குறிப்பிட்டு பேசுற மாதிரி ஒரு பேச்சு அமைந்தது. எப்படி பாக்குறீங்க? அந்த சிறப்பு பொதுக்குழு கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 38 நாட்கள் கழித்து நடந்தது. ஒரு நீண்ட வனவாசத்தில் தான் அவர் இருந்தார். பொலிட்டிக்கலாக ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை. ஒரு 30 நாள் கழித்து பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களோட குடும்பத்தை அழைச்சி தனியாக அவர் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் பேசினார். சம்பவம் நடந்தது பொதுவெளியில். ஒரு அரசியல் கட்சி தலைவராக சம்பவம் பொதுவெளியில் நடந்ததுன்னா அதற்கான விளக்கமோ பாவ மன்னிப்போ எதுவாக இருந்தாலும் அதுவும் பொதுவெளியில் தான் நடக்கும். ஆனால் சம்பவம் துர்சம்பவம் பொதுவெளியில் நடக்குது, விளக்க உரையோ அல்லது பாவ மன்னிப்போ அது வந்து 4 சவுத்துக்குள்ள நடக்குது. அவர் செய்த தவறுன்றது அவர் ஏத்துக்கவே இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். பாவ மன்னிப்பே கேட்கல. பாவ மன்னிப்பு கேட்கலன்னா அந்த குடும்பங்களை பார்த்தாது அவரு. அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வந்து தாவேக்காலேருந்து வரல. இந்த சம்பந்தப்பட்டவர்களை அவர் சந்தித்தது தாவேக்காவுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் அழைத்து ஆறுதல் கூறினார் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் லிஸ்ட்ல வரல. அங்கே போயிட்டு வந்தவங்க மீடியா கிட்ட சொன்னது அவர் அழுதார், காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டார். ஒருதலை பட்சமாக தான் நியூஸ் வருது. இதில் எது உண்மை? அதாவது அவர் கேட்டாருன்றது உண்மையா அல்லது இவங்க அமைதி காப்பது? அப்போ வந்து மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி நம்ம எடுத்துக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, குறைஞ்சபட்சம் அந்த நிகழ்வு குறித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அவர் பேசியது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸ் ஏன் வந்து தாவே கலந்து வரல? அதை நான் பாவ மன்னிப்புன்ற பெரிய வார்த்தைகளை கூட சொல்ல விரும்பல. தன்னுடைய வருத்தம் தெரிவித்தார், அவருடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்ன்றே நான் வச்சுக்கிறேன். அதை பொதுவெளியில் அவங்க வைக்கணும் இல்லை, அதிகாரப்பூர்வமாக அதை பதிவு பண்ணணும் இல்லை, பண்ணலை. ரெண்டாவது, முதன்முறையாக ஒரு சிறப்பு பொதுக்குழு கூடுதுன்னா அதில் குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்கிறேன், அவர்களுடைய புகைப்படங்களை வச்சு அஞ்சலி செலுத்தியிருக்கலாம் அந்த ஒரு பொதுக்குழுவில். மாறா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்ன்ற மாதிரி வழக்கம் போல் அரசியல் வந்துடுச்சு. சரி, நீங்கள் அந்த சிறப்பு பொதுக்குழுவில் இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தாதது கூட நான் கடந்து போக விரும்புகிறேன். சரி, ஒரு அரசியல் கட்சி அப்படி பார்க்க வேண்டான்னு. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து பேசியது, அவர்களிடம் நீங்கள் வருத்தம் தெரிவித்தது அல்லது நீங்கள் மன்னிப்பு தெரிவித்திருந்தால், மன்னிப்பு கேட்டிருந்தால், அதையே ஒரு அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸாக கூட நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. அது எது உங்களை தடுக்குது? என்ன உங்களுக்கு அதில் ப்ரெஸ்டீஜ் இருக்குது? ஏன்னா இந்திய வரலாறுலேயே வந்து ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்தில் ஸ்டாம்பீடு நடந்தது கிடையாது. மத நிகழ்வுகளை நடந்திருக்கு, இலவசங்களை வாங்குறதுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் செத்துருக்கான். பட் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஸ்டாம்பீடு வந்து அதுவும் 41 பேர் செத்தது, 100கணக்கான ஒரு காயம் அடைந்தது முதல் முறையாக நடந்திருக்குது. சிறிய அளவில் 1-2 நடந்திருக்கலாம் பொலிட்டிக்கல் ரேலிஸில். பட் இவ்வளோ பெரிய அளவில் 40 பேர் செத்ததெல்லாம் வந்து 41 பேர் செத்தது இந்திய அரசியலில் எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு.
அது அந்த எஸ். இதுவரை நடக்காத நிகழ்வு. இ- அது ஒரு உச்சகட்டமான ஒரு துயரம் அது. இப்ப அத வந்து சிபிஐக்கு மாற்றியதன் மூலமாக உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தலையில குட்டிருக்கு அப்படின்னு அத பொலிட்டிக்கலா மாத்துறது இருக்குல்ல. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதுல தப்பு கிடையாது. ஏன்னா அது உச்சநீதிமன்றம் கூட்டியது என்பது உண்மைதான். ஏன்னா இவர்கள் செய்த சில பிழைகள் சிங்கிள் ஜட்ஜ் வந்து எஸ்ஐடி ஆர்டர் போடுறாருங்க. அதே நாள் அன்னைக்கு அதுல ஒரு தப்பு என்னன்னா அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்ல. மதுரை பெஞ்ச் தான் விசாரிச்சிருக்கணும். சென்னை பெஞ்ச்ல அவர் விசாரிச்சு ஆர்டர் போடுறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எதிர்த்திருக்கணும். இவங்க சைலண்டா அதை அக்செப்ட் பண்றாங்க. அதே நாள் அன்னைக்கு ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள மதுரை பெஞ்ச் டிவிஷன் பெஞ்ச் சிபிஐ விசாரணையை டிஸ்மிஸ் பண்ணிட்டு டிஎஸ்பி விசாரணையை தொடரலான்னு. அப்போ டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பும் சிங்கிள் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பும் கொடுக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கிளாரிஃபிகேஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருந்திருக்கும். ரெண்டாவது இவர்கள் பெய்த நலத்திட்ட உதவி, அதாவது வந்து நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன, அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டது, முதலமைச்சரே அங்கே போனார், எல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனால் இவங்க செய்த 2 தவறுகள் நான் பார்ப்பது, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அதை நீதிமன்றமே சொல்லுது. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தது வந்து டிஎஸ்பி விசாரிக்கும் போது நீங்கள் டிஜிபி ஏடிஜிபி லெவலில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பது விசாரணை மடைமாற்றம் செய்யும், அந்த ஆபத்து இருக்கிறது. ரெண்டாவது, அருணா ஜெகதீசன் கமிட்டி எஃப்ஐஆர் போகிறதுக்குனாலே ஒரு கமிட்டியை போட்டு அது ஜிஓ இஷ்யூ பண்ணுறதுக்குனாலே அந்த நீதிபதி அவர்கள் அங்கே போய் வந்து விசாரணையை தொடங்கியது. எனவே இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஃபிலிக்ஸ் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. அவர் வந்து தன்னுடைய கூட்டத்தை வந்து பொதுக்குழுவை 1 மாதம் பொறுத்து கூட்டினதால முடிஞ்சு போன விஷயத்தை பேசிட்டு இருக்கார். சி, அதாவது நடந்த துயர சம்பவம் குறித்து அவரிடமிருந்து 1% கூட வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை. நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நம்பர் 1 காரணம் விஜய் இந்த சம்பவத்துக்கு. நம்பர் 2 புத்தி கெட்டு போன பொதுமக்கள். நம்பர் 3 கடமை தவறிய அரசு. இப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த சம்பவத்துக்கு 3 பேரும் காரணம்னு சொன்னால் அது குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ளவருடைய ஒரு வார்த்தையாக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க விஜய் காரணம்னு சொல்வது எவ்வளவு வந்து தவறானதோ, எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாததோ, அதற்கு இணையான தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, எங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை, கவர்மெண்ட் தான் காரணம்னு விஜய் சொல்றது. அதாவது உங்களை பார்க்க வந்து தான் அங்கே இறந்துருக்காங்க. உங்கள் வீட்டில் ஒரு சம்பவம், ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நடக்குது, ஒரு அவர் 100 பேர் லேட்டா வராங்க. வந்ததுதான் முதன்மையான காரணம்னு முதலமைச்சர் சட்டமன்றத்துல சொன்னாரு. இல்லைங்க, அந்த இடத்த ஆனா முழுக்க கவர்மெண்ட் அவர் காரணம்ன்ற மாதிரி இந்த இல்லைங்க, தரப்புல நான் என்ன சொல்ல சொல்லலையே. வரேங்க, இது வந்துங்க இன்னும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஃபிலிக்ஸ், ஐ வில் பிளேம் த பீப்புள். புத்தி கெட்டு போன மக்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ முட்டாள்கள் இருக்க நாட்டில் வந்து ஒருத்தன் பிழைக்கலன்னா அவன் முட்டாள்னு சொல்லுவாங்க. 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு ஒரு சினிமா கவர்ச்சியால தானே நீ போய் அங்கே நிற்கிற. ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வந்த கூட்டம் ரொம்ப அப்படி இருக்காது. எளிமையான மக்கள் சார். அவங்க ஒரு வாட் எவர் நடிகர் இட் இஸ், வராரு. இல்லைங்க, நீங்க அப்படி நியாயப்படுத்தாதீங்க. இதை வந்து கடந்து போகாதீங்கன்ற நான் எதை சொல்ல வரேன்னா, உனக்கு எங்க போச்சு புத்தின்ற அந்த க்ரௌடு. எனவே நம்ம முடிஞ்சு 1 மாசம் பொறுத்து இதை பேசுறோம். அதாவதுங்க, திருச்சியில் நடந்திருக்கணும், அரியலூர்ல நடந்திருக்கணும், இதில் நடந்திருக்கணும், அது பேர் என்ன, நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கணும், திருவாரூரில் நடந்திருக்கணும், இதில் நாமக்கல்ல நடந்திருக்கணும். 5 ஊரில் தப்பிச்சுது, 6வது ஊரில் கரூரில் மாட்டிக்கிச்சு. அந்த விஷுவல்ஸை அந்த 2 வாரங்களாக பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இட் வாஸ் அ ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். நிகழ காத்திருந்த பேரழிவு. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் பொழுது இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியமே ஒழிய, நடந்தால் ஆச்சரியம் இல்லை, வருத்தம் இருக்கலாம், ஆச்சரியம் இல்லை. எத்தகைய நிர்பந்தங்களுக்கும் எத்தகைய நிபந்தனைகளுக்கும் எத்தகைய ஒழுங்குக்கும் கட்டுப்பட மறுக்கிற கூட்டம். மிகப்பெரிய கூட்டங்கள் வரும்போது பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வராத வராத வராதன்னு சொன்னா முண்டி அடிச்சுட்டு உள்ள போனா யார் என்ன பண்ண முடியும்? நீ டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி பார்க்குற, ஆமா பார்ப்பேன் அப்படின்றான். கடந்த காலங்களில் தலைவர்கள் கூட்டத்தில் கூட பார்த்தாங்கன்றான். இதெல்லாம் ஒரு பதிலா? நான் கேட்குறேன். இல்ல இது எல்லாமே தன்னுடைய பொலிட்டிக்கல் நரேஷனுக்காக விஜய் பயன்படுத்திக்கிறாரா? ஆமா. எனக்கு ஒரு ஒரு ஆச்சரியமான, வருத்தமான, இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு அவரிடமிருந்து 1% கூட குற்ற உணர்ச்சி வெளிப்படவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், இல்ல இது ஒரு அதுக்கு விபத்து தான் அந்த இல்ல. மக்கள் வந்து அவர் எங்க கால்ல விழுந்தாரு, அழுதாரு, அவர் சாப்பிடாம இருந்தாருன்ற விஷயங்கள்லாம் வெளிய சொல்றாங்களே. அது பொதுவெளியில அவங்க தானே சொல்றாங்க. இவர் தரப்புல இருந்து அதை வந்து கொரோபரேட் பண்ணி. இல்ல ஆதவ் சொன்னாரு. 1 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் அவர் முகத்துல சிரிப்ப பார்க்கிறோம். அது சொன்னது இல்லைங்க. இவர் என்னங்க சொன்னாரு? இவர் ஸ்பீச்ல அது குறித்து ஏதாவது இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி தென்பட்டுதா? ஒரு குறைந்தபட்ச மனித நேயங்க அது. நீ உங்களை பார்க்க வந்து செத்த கூட்டம் அது. பொறுப்பேற்கிறது யாரு நான் அப்படின்னு என்ன சொல்றேன், தார்மீக முறையில நீங்க தான் பொறுப்பேற்கணும். சட்ட ரீதியா ஏங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விபத்துங்க. யாருமே அப்படி பார்த்தா யாருமே காரணம் இல்லை. மக்களே கூட வந்து ஏதோ இந்த முனையில இப்போ நம்ம இந்த முனையில உட்காந்துருக்கோம், இங்கே பக்கத்தில் திடீர்னு ஒரு சினிமாக்காரன் வரான்னா, குழந்தைங்க ஓடுதுன்னா நம்மளே கூட தடுக்க மாட்டோம். சரி போய் பார்த்துட்டு வான்னு தான் சொல்லுவோம். மிகப்பெரிய கூட்டமாக இருந்தால் போவாதணும். அப்படி போய் சத்தமாக இருக்கான். அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம் கணக்கில். பட் ஒரு 4 மணி நேரம் 7 மணி நேரம் நீ வெயிட் பண்ண வைக்கிறிய, உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லை? நான் கேட்குறேன், உங்களுக்கு அனுமதி கொடுத்தது மதியம் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க.
12 மணிக்கு சோஷியல் மீடியால எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூவி கூவி ஏன் ஆயிடுச்சுங்க? அது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப அக்ரஸிவா சோஷியல் மீடியால மட்டுமே கட்சி நடத்துற ஒரு கட்சினா அது விஜய் கட்சி தான். மற்ற கட்சிகள்லாம் வந்து கன்வென்ஷனலாவும் இருக்காங்க, சோஷியல் மீடியால இருக்காங்க. நீங்க உங்களுக்கு குடுத்த அனுமதி 8:45 மணிக்கு நாமக்கல்ல. 8:45க்கு தான் சென்னையிலேருந்து புறப்படுறீங்க. 3லேருந்து 10 தான் கரூர். 12 மணிக்கு அங்க அசெம்பிள் ஆவுங்கன்னு நீங்க சொல்றீங்க. 12 மணிக்கு அசெம்பிள் ஆகி 7 மணிக்கு வருவார்னா 7 மணி நேரம் காக்க வைக்கிறது தானே உங்க நோக்கம். சிம்பிள் கொஸ்டின். சோஷியல் மீடியால 7 மணிக்கு எதுக்காக ஆள சேர்த்தீங்க? இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இத்தகைய சம்பவம் நடந்து போச்சுங்க. துயர சம்பவம் நடக்கக்கூடாது. உங்க வீட்டுக்கு ஒரு சம்பவம் ஒரு நல்லது கெட்டதுக்கு வந்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவள காயப்பட்டுருந்தா கூட உங்களுக்கு ஒரு தார்மீக முறையில ஒரு பொறுப்பு இருக்கும். உங்க மனசு பதைக்கும். நம்மள பார்க்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு இல்ல? அரசாங்கத்த குறை சொல்றதுலயும் முழுக்க முழுக்க ஜட்ஜ்மெண்ட்ட படிச்சு காமிக்கிறதுலயும் இருக்க ஆர்வம் உங்களுக்கு. இது உங்களுக்காக வந்த கூட்டம்ன்ற அந்த குறைஞ்சபட்ச ஒரு தார்மீக பொறுப்பை ஏன் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க? இதோட வாழ்க்கையோ, அரசியலோ முடிஞ்சுட்டு போறது கிடையாது. விஜயோட அரசியல் இதோட முடிய போறதில்ல. அவருக்கு இன்னமும் ஒரு அரசியல் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா, அவர்கிட்ட உழைப்பு இருந்ததுன்னா, மக்கள் அவர விரும்புனாங்கன்னா, அவர் தலைவரா கூட பெரிய தலைவரா கூட வரலாம். நான் அதெல்லாம் மறுக்கல. அவர் கதை இதோட முடியணும்லாம் நான் சொல்லல. அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. இன்ஃபாக்ட் நான் ஒரு பேட்டியில முதல்ல இது சம்பவம் நடந்த 2வது நாள் புதிய தலைமுறையில பேசும்போது, தமிழக அரசிலிருந்து அப்புறப்படுத்தியே தீர வேண்டிய அசிங்கம் அதாவது தமிழக அரசிலிருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து ஒரு கோபத்துல வந்தது. அது ஒரு உள்ளார்ந்த வார்த்தை கிடையாது. இன்ஃபாக்ட் அதற்கு பிறகு வேற ஒரு பேட்டியில கூட நான் அந்த வார்த்தைகளை திரும்ப பெறுகிறேன். யாரையும் காயப்படுவது நோக்கம் எனக்கு இல்ல. அன்னைக்கு இருந்த அந்த சம்பவம் நடந்த 2 நாட்கள்ல என்னுடைய மனம் கொதிநிலையில இருந்தது. ஏன்னா, இவரும் வந்து அங்கருந்து தப்பிச்சுட்டு இங்க வந்துட்டாரு. அந்த வீடியோ கூட அவர் அடுத்து அன்னைக்கு போட்ட அடுத்த நாள் தான் நான் இத பேசினேன். ஆகவே தமிழக அரசிலிருந்து விஜய் அப்புறப்படுத்த வேண்டியவர் நான் சொன்னது, அது ஒரு உணர்ச்சி வேகத்தில சொன்னது. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நான் அந்த வார்த்தைகளை திரும்ப பெறுகிறேன். மக்கள் அவர ஆதரிச்சாங்கன்னா, அவர் அரசியல்ல இருக்க போறாரு. இல்லன்னா வீட்டுக்கு போறாரு. அதனால எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிலாம் அவர் மேலயோ, கட்சி மேலயோலாம் கிடையாது. பட் இந்த சிறப்பு பொதுக்குழுல அவர் என்ன வந்து உங்களுக்கு வந்து எந்த குற்ற உணர்ச்சியுமே அவர்கிட்ட இல்லையே. மன்னிப்புக்கு நீங்க சம்பவம் பொதுவெளியில நடக்குது. மன்னிப்பு கேட்கறது 4 செவுத்துக்குள்ள நடக்குமா? தன்னுடைய வருத்தத்த தெரிவிக்கிறது 4 செவுத்துக்குள்ள நடக்குமா? இல்ல ஆனா பொலிட்டிக்கலா திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்றத அவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப அதிமுகவுக்கு எந்த விதமான ரோலும் இல்ல அப்படின்றது தெரியுது. அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல கூட்டணி வைப்பதற்கான அதிகாரத்தை விஜய் தான் முடிவெடுப்பாரு. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராவும் இருப்பாரு. அப்படின்ற ஒரு ஒரு காய் நகர்த்தல் இருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க. அது யூசுவலான இந்த கட்சிகள் திராவிடியன் மாடல் இது. திமுக, அண்ணா திமுக அல்லது பாமக, தேமுதிக எல்லாமே இந்த கட்சிகள் எல்லாமே மாநில கட்சிகள் எல்லாமே வந்து முடிவெடுக்கிற அதிகாரத்த தலைவருக்கு குடுக்குறோன்ருவாங்க. ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. எந்த பக்கம் வேணா போலான்னு. எனக்கு அது கூட 2வது யாரோட போறாங்க, போலேன்னா 5 மாசம் கிடக்குது எலக்ஷனுக்கு எல்லாம். டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். எங்கேயோ கிடக்குது எலக்ஷன். ஆ அவர் அதிமுக அதிமுக திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொன்னதில்ல. நான் ஒரு அது அது கூட எனக்கு தப்பா படல. அது அவருடைய பாலிடிக்ஸ். பட் அசெம்பிளி உள்ள இந்த பிரச்சனை வரும்போது இவங்கள டிஃபெண்ட் பண்ணது அதிமுக. ஒரு கட்டத்தில முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறாரு எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர பார்த்து, "உங்க கட்சிக்காக கூட நீங்க இவ்வளவு வக்காலத்து வாங்கல. ஏன் அவருக்காக வாங்குறீங்க?" இவங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லாத ஒரு இடம் அது. மத்த இடங்கள்ல ஒருத்தன் பேசுறதுக்கும், அசெம்பிளில பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஃபாரம்ல வர்றது அது வரலாற்று ஆவணம். இன்னைக்கு 1000 வருஷம் பொறுத்து வரக்கூடிய வரலாற்று மாணவன் அத படிப்பான். அங்க வந்து விஜய வந்து முழுக்க முழுக்க தாவேகாவ விஜய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பிரதான கட்சி, தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி டிஃபெண்ட் பண்றாங்க. அந்த சிறப்பு பொதுக்குழுங்க ஒரு குறைஞ்சபட்ச நன்றி உணர்ச்சி இருந்ததுன்னா, அவங்க அதிமுகவுக்கு நன்றி தெரிவிச்சு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கணும். கடந்த காலங்கள்ல அது நடந்திருக்கு. தீர்மானம் நிறைவேற்றியிருக்கணும் அல்லது குறைஞ்சபட்சம் அவரோட ஸ்பீச்லயாவது அவர் வந்து அத சொல்லியிருக்கணும். தீர்மானம் நிறைவேற்றாட்டி கூட பரவால்ல. தன்னுடைய உரையில எங்களுக்காக அசெம்பிளியில சட்டமன்றத்துல வாதாடிய பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு அதிமுகவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சொல்லிட்டு, போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட சொல்லலாம். அது தப்பு கிடையாது. அது வேற. அப்ப ஆனா அண்ணா அந்த அண்ணா ஒரு கிராட்டிட்யூடுன்னுவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மன்னிப்பும் கேட்க மாட்டாரு. தார்மீக பொறுப்பு ஏற்க மாட்டாரு. இவங்களுக்காக அசெம்பிளியில வரிஞ்சு கட்டிட்டு பேசின பிரதான எதிர்க்கட்சிக்கு நன்றியும் தெரிவிக்க மாட்டார்னா, இது மொத்தமா இது ஒரு முழுக்க இது ஒரு இதுதான் தற்குறித்தனமான அரசியல். இதுதான் சுயநல அரசியல். நான் சொல்றேங்க அதிமுக இவங்கள அசெம்பிளியில டிஃபெண்ட் பண்ணதுக்கு, நீங்க பொதுவா எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க நன்றின்றது வேற. சிறப்பு பொதுக்குழு சம்பவத்துக்கு பிறகு முதல் தடவ நடக்குது. தீர்மானமா நீங்க நிறைவேத்துனீங்கன்னா நல்லது. தீர்மானம் நிறைவேற்றாட்டி கூட பரவாயில்லங்க. உங்க ஸ்பீச்ல நீங்க தான் தலைவர். எங்களுக்காக அசெம்பிளியில அவ்வளவு தூரம் வாதாடி ஏன்னா முதலமைச்சர் கேட்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர பார்த்து. உங்க கட்சிக்காக கூட இவ்வளவு வாதாட மாட்டீங்களா? ஏன் அவர வாதாடுறீங்க? ஏன்னா எடப்பாடி எந்த எல்லைக்கு போனாரு?
எல்லா தப்பும் கவர்மெண்ட் மேல தான்னாரு. விஜய் குற்றமற்றவர், தாவேகா குற்றமற்றவர்னு உங்களை முழுக்க முழுக்க அவர் வந்து டிஃபெண்ட் பண்றாருங்க. அப்போ ஒரு குறைஞ்சபட்ச நன்றி நவிழல்னுவாங்க. குறைஞ்சபட்ச நன்றி உணர்ச்சி இருந்ததுன்னா, நீங்க உங்க ஸ்பீச்ல வந்து நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுக்காக பேசுனீங்க நன்றின்னு சொல்லிடணும். எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதிமுகவுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு, ஸ்பீச்ல வந்து போட்டி தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் தாவேகாக்கான்னு சொல்லுங்க. அது தப்பே கிடையாது. அது பொலிட்டிக்கல் லைன். மாறா நீங்க அதெல்லாம் கடந்து போறீங்கல்ல. இதுதான் தற்குறித்தனம். அதிமுகவை ஒரு பொருட்டா நினைக்கல. பொருட்டா நினைக்கல. அதாவது செய் நன்றி கொன்ற தன்மை இது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். பொலிட்டிக்கலி. ஏன்னா நீங்க வந்து ஒரு நெருக்கடியில இருக்கும்போது எல்லாரும் உங்களை தூஷிக்கும் பொழுது, எல்லாரும் உங்க மேல மிக கடுமையான தாக்குதல்களை தொடுக்கும் பொழுது, அந்த ஃபாரம்லங்க நான் மறுபடியும் சொல்றேங்க, நீங்க வெளியில பிரஸ் மீட்ல, தொலைக்காட்சி பேட்டிகள்ல, யூடியூப் பேட்டியில, சோஷியல் மீடியால பேசுறது, எழுதுறதுல, பத்திரிகையில கட்டுரைகள் எழுதுறதுல எல்லாம் கூட நீங்க வந்து அது எதை வேணா பண்ணிட்டு போலாம். ஆனா அசெம்பிளி உள்ள உங்களை ஒருத்தர் டிஃபெண்ட் பண்றாங்கன்னா, அதுக்கு ஒரு சாக்ரோசங்க் நேச்சர், புனிதத்தன்மை இருக்கு. அந்த ஃபாரம்ன்றது. அதான் சொல்றேன் 1000 வருஷம் பொறுத்து வர மாணவன் அதை படிப்பான். அங்க உங்களை ஒருத்தர் டிஃபெண்ட் பண்றாங்க. உங்களுக்கு அங்க ரெப்ரசன்டேஷனே கிடையாது. உங்களை பத்தி தான் அங்க எல்லாரும் பேசுறாங்க. உங்களுக்கு அங்க பிரதிநிதித்துவமே கிடையாது. அப்ப உங்களை ஒருத்தர் அங்க டிஃபெண்ட் பண்ற தட்டு ஒரு சின்ன கட்சியில இருந்து ஒருத்தர் பண்ணியிருந்தா நான் அது கூட ஓகே. பிரதான எதிர்க்கட்சி உங்களை டிஃபெண்ட் பண்ணுது. அதுல உள்நோக்கம் இருக்கு. அரசியல் உள்நோக்கம் இருக்கு. பட் அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்ல நீங்க. நீங்க அது சொல்லவே இல்லை. அதிமுகவை கடந்து போறீங்க. நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. அப்ப நீங்க நான் மறுபடியும் சொல்றேன் ஃபிலிக்ஸ், நீ இதை நன்றி தெரிவிச்சுட்டு அதிமுகவுக்கு அசம்பிளியில டிஃபெண்ட் பண்ணதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல வந்து போட்டி திமுகவுக்கும் தாவேக்கான்னு சொல்லுங்க. அதுல முரண்பாடே கிடையாது. இல்ல அப்ப அதிமுக இடத்துக்கு தாவேக்கா வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, வந்தா கூட அந்த நன்றி தெரிவிக்கணும். நீ வர விரும்புறது கூட தப்பு இல்லை ஃபிலிக்ஸ். வர விரும்புறது தப்பு இல்லை. வந்துட்டோன்னு அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்லை. அது அவங்க அவங்களோட உரிமை, விருப்பம். அது விருப்பம், உரிமை. சரி தப்பு மக்கள் முடிவு பண்ண போறாங்க. வர விருப்பப்படுறதும் தப்பு இல்லை. வந்துட்டோன்னு நினைக்கிறதும் தப்பு இல்லை. அது வந்து அதீதமான உணர்வா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த ஒரு பேசிக் கர்டசி கூட உங்ககிட்ட இல்லையே. அப்ப இது என்ன கட்சி நடத்துறீங்க? இதனால தானே உங்களை தற்கூரின்னு சொல்றோம். சொன்னா திமுக மீதான எடுத்து வைக்கிற விமர்சனங்கள் அதிக அளவில் பேசப்படுது இல்ல. இன்னைக்கு ஆதவ் பேசியது ரொம்ப ஹைலைட்டா அமைஞ்சது. அவர் நேரடியா உரிமையில பேசுறாரு, ரவுடியா யாருன்னு பார்க்கலாம்லாம் கேட்கிறாரு. இப்ப அது பொதுவெளியில விவாதிக்கப்படுது இல்ல. அதெல்லாம் விவாதிக்கப்படுது. நான் கேட்கறது பொலிட்டிக்கலா அடுத்த ஸ்டேஜுக்கு எங்க போறீங்க? ஏங்க ஆதவ் ஸ்பீச் எல்லாம் இதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸுங்க. அன்னைக்கு ஒரு நாள் கை தட்டுவான். இப்ப என்ன ஆதவ் ஆதரிச்சு ஒரு 100 வீடியோ வருது. ஆதவ் எதிர்த்து ஒரு 200 வீடியோ வருது. இதுக்கு எதனா அர்த்தம் இருக்குதா? இந்த மாதிரி ஒருமையில பேசுறது, தரம் தாழ்ந்து பேசுறது, 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயத்த பேசுறதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாம் அரசியல். உங்க அரசியல் என்ன? தாவேக்காவோட அரசியல் என்ன? கலைஞர் கைதப்ப ஸ்டாலின் ஓடினாரா ஒளிஞ்சா? ரொம்ப முக்கியமா இப்ப இது நான் கேட்குறேன். அது மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க போனாலும் வாயை திறந்தாலே மோடி வந்து 60 வருஷமால செத்து போன நேரு இழுத்து வச்சு பேசுறாருல, அதுதான் இது. உங்களை ஆதரிச்சு ஒரு 100 வீடியோ போடுறான், அவங்கள ஆதரிச்சு ஒரு 200 வீடியோ போடுறான். இதெல்லாம் வந்து அரிப்பை சொரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான அரசியல் என்ன? அது பதில் சொல்லுங்க. அடுத்த கட்ட இதெல்லாம் விஜய் ரசிக்கிறாரு. இது அற்ப அரசியல். இது பிளேயிங் டு த கேலரிஸ். இதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. திமுகவை கொஞ்சம் நம்ம சங்கடப்படுத்திட்டோம். அதாங்க இது அற்ப திருப்தின்ற நானு. இது மூலமா என்ன சாதிக்க போறாது கேக்குறேன். முதல்ல நீங்க கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆரை பத்தி. இன்னைக்கு எஸ்ஐஆரை பத்தி ஒரு கட்சி முதல்ல தலையாய கவலையை கொள்ளணும்னா அது தாவேக்கா தான். ஜென்சி கேட்டகரி தான். உனக்கு 2005, 6 பிறகு பிறந்தவன் தான் உங்க கூட இருக்கவன். 2005க்கு பிறகு மினிமம். அவன் பேர் ஓட்டர் லிஸ்ட்லேயே கிடையாது. கொத்தா தூக்க போறான் எஸ்ஐஆர்ல. பெரிய கட்சிகள் ஆடி காத்துல அம்மியா அசிங்கன்ற மாதிரி திமுகவே தலையில கையை வச்சு உட்காந்துருக்கான். எஸ்ஐஆரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா நாங்கள் ஆதரிச்சு போவோம்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சவடால் விட்டாரு. இன்னைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பாதிப்பு வராமல் எஸ்ஐஆர் நடத்தணும். இதைத்தானே அவன் சொல்றான். எஸ்ஐஆர் வேணானா வேணும், உண்ணாவிரதம் நடத்தினா உண்ணாவிரதம் நடத்துன்ற மாதிரி டைலாக் பேசிட்டு இன்னைக்கு போய் அங்க என்ன கேட்குறீங்க? எஸ்ஐஆர் வேணும்னு கேட்கல. எஸ்ஐஆருக்குள்ள பாதிப்பு இருக்க கூடாது. எதுக்கு குழையறீங்க? எதுக்கு வளையறீங்க? சொல்ல போனா அது மாநில அரசு தானே நடத்த போது பயப்படுறீங்க கேட்டல. அவ்வளவு பேச்சு பேசணும்ல. எஸ்ஐஆர் வேணான்னு அவன் தெளிவா போறான். திமுகவும் காங்கிரஸ் விசிகா எல்லாம் போறாங்கப்பா. நீங்க வேணும்னு நான் போவேன்னு சவடால் விட்டீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க பெட்டிஷன்ல? இல்லை அதில் வந்து மாற்றங்கள் இது வந்து பாதிக்கக்கூடாது. ஏன்னா தெரியுது கீழே அடி உழப்புதுன்னு. கொத்தா அடிக்க போகிறான். 1 வருஷம் செய்ய வேண்டிய ப்ராசஸை 1 மாதத்தில் செய்யலாம். இதில் எஸ்ஐஆரை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டியது விஜயோட கட்சி. ஏன்னா அவங்க வாக்காளர்களில் 70% மேலே சின்ன பசங்க, யங் பாய்ஸ், யங் கேர்ள்ஸ், 18+ ஜென்சி கேட்டகரிங்க. அவனுக்கு ஓட்டே இல்லைங்க. அங்கே
ஒரு விஷயத்தை பத்தி குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி விஜயோ, ஆதவ அர்ஜுனாவோ, அருண்ராஜோ, நிர்மல்குமாரோ, புஷியோ, ராஜ்மோகனோ கவலைப்படணும்னா அது எஸ்ஐஆரை பத்தி மட்டும்தான். மற்றது எல்லாம் நீ விட்டுரு. அடுத்த 2 மாசத்துக்கு இதை பத்தி மட்டுமே பேசு. மொத்தமா போது. இப்போ இன்னைக்கு போட்டோ பார்த்தேன். பிஎல்ஓஸோட வந்து திமுக பிரதிநிதியும் போறாங்க, அண்ணா திமுக பிரதிநிதியும் போறாங்க. 2 பேருமே ஒண்ணா உட்காந்து அவங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்றாங்க. ஸ்பாட்டுக்கு போறாங்க. நான் பார்க்குறேன் எங்கேயுமே வந்து விஜய் கட்சிங்க பிஎல்ஓட அக்கம்பெனி ஆகிறத நான் பார்க்கவே இல்லை. நீங்க ஸ்பாட்லேயே இல்லைங்க. நீங்க களத்திலேயே இல்லை. இந்த திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்றதெல்லாம் வந்து கேஸ் பலூன்னுவாங்க. இதுதான். இதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. முதல்ல ஐயா, நான் விஜய்க்கும் அவர் கட்சிக்காரங்களுக்கும் தான் எல்லா நண்பர்கள் தான் நமக்கு. நீங்க சார் நீங்க கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆரை பத்தி, மற்றதெல்லாம் இல்லை. எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு ஸ்டாலின் எங்க ஓடினாரு, கலைஞர் கைதப்ப யார் எங்க போனா, வாடா போடா, இது என்னங்க பேச்சு இதெல்லாம்? எலெக்ஷன் டைம்ல அந்த கிரவுண்டை மாத்துறதுக்கான கெப்பாசிட்டி தாவேக்காக்கு இருக்கா? தனியார்லாம் பணம் இருக்காது. ஏங்க மக்கள் திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டா அண்ணா திமுக நோக்கி தான் நகருவாங்க. நான் ஒரு சரியான உதாரணம் சொல்றேன். 91, 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 92லேருந்து சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் ஜெயலலிதாவுக்கு எதிராக மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சியை விதைச்சது அவங்க தான், வளர்த்தது அவங்க தான். அறுவடை பண்ணது கடைசியில் கலைஞர் ஒரே மாசத்துல வந்து அறுவடை பண்ணிட்டு போயிட்டார். மூப்பனார் தமாக ஆரம்பிக்கிறாரு, காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து ஜெயலலிதாவோட நரசிம்மராவ் போனாருன்னு. கடைசி ஒரு மாசத்துல இவங்க 2 பேரும் சீன்லேயே இல்லை. அதாவது ஆன்டி இன்கம்பன்சியை விதைக்கலாம் யார் வேணா, அறுவடை பண்றது பிரதான கட்சி தான் பண்ணும். அண்ணா திமுக வேணான்னா திமுக, திமுக வேணான்னா அண்ணா திமுக தான் பண்ணும் கடந்த காலங்கள்லையும். அதனால வரலாறு மாறாதான்னா அவ்வளவு சீக்கிரமாலாம் அது மாறாது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிமுகவுக்கு தாவேக்கா உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவதுங்க ஒரு கட்டம் வரும் இங்க ஃபிலிக்ஸ். இந்த 2016ல் தேமுதிகக்கு இந்த சிக்கல் வந்தது. அதாவது திமுகவோட போறதா முடிவு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் அவங்க மக்கள் நல மக்கள் நல கூட்டணி கூட்டணி போனாங்க. கலைஞரே பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டு இருக்கிறதுனாரு. கடைசியில் அது விழாம போச்சு, கீழே விழுந்து போச்சு. அதாவது வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டா திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுமோ அங்கே போட்டு போயிடுவாங்க. சீட்டு கேட்க தயங்குறான். இன்னைக்கு தாவேக்கால 2 நாள் முன்னால தினமலர்ல வந்த நியூஸ் கரெக்டான நியூஸ், அது உண்மை. எனக்கும் தெரியும் அந்த தகவல். இந்த முடிவுக்கு பிறகு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு தாவேக்கால எம்எல்ஏ சீட்டு கேட்கிறவங்களோட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அவர்கள் தயக்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா வெற்றி பெற முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் தாவேக்கால சேர்ந்து சீட்டு வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தான். அவன் எல்லாம் வந்து இன்னைக்கு பின்னால போறான். களம் வந்துங்க நெருக்கடி முத்தி மேலே வருதுன்னா திமுக அண்ணா திமுகன்னு தான் விரியும். தாவேக்கா திமுகன்னு விரியாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க விஜயகாந்த் ஜெயலலிதாவோட சேர்ந்ததால தான் வந்து 41 சீட் வாங்கி 29 ஜெயிக்க முடிஞ்சது. அதே விஜயகாந்த் பண்ண வரலாற்று பிழை 2016ல் வந்து திமுகவோட ஒரு போயிருந்திருக்கணும். மூப்பனாருக்கு நடந்தது. 96ல் ஜெயலலிதாவை வீழ்த்த கலைஞரோட திமுகவோட போன மூப்பனார் 2001ல் ஜெயலலிதாவோட போய் கலைஞரை வீழ்த்தினார். அந்த அந்த ஒரு பாடத்தை 2016ல் விஜயகாந்த் செஞ்சிருந்தாருன்னா 11ல் ஜெயலலிதாவோட போனோம், 16ல் கலைஞரோட போயிருந்தா ஒரு கட்சியை காப்பாற்றப்பட்டிருக்கும். தமிழக அரசுல வேற மாதிரி போயிருந்திருக்கும். சுருக்கமா சொல்றேன்னா திமுகவையோ அண்ணா திமுகவையோ அதிகாரத்தில் இருக்கும்போது வீழ்த்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பிரதான எதிர்கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்களே ஒழிய நாள் நெருங்க 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 திமுகவா அண்ணா திமுகன்னு வந்துடும். நீங்க விஜயகாந்த் உதாரணத்தை சொன்னீங்க. இப்ப 2006ல் அவர் மட்டும் ஜெயிச்சார்ல எம்எல்ஏவா? ஆமா. அந்த மாதிரி ஒரு ஒரு விஜயகாந்தோட காலம் வேற. அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது 2 பேரும் எதிர்த்து அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். அவர் மட்டும் அவர் மட்டும் ஜெயிச்சார். அவர் மட்டும் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனா வச்சு என்ன பண்றது? அதுக்கப்புறம் 11ல் என்ன நடந்தது? அவர் 5 வருஷம் காத்து கிடந்தது. அந்த தப்ப விஜயால பண்ண முடியாது. இன்னொன்று விஜயகாந்தும் விஜயும் ஒண்ணு இல்லை. விஜயகாந்த் களத்துல இருந்து ஓடி ஒளிந்தவர் இல்லை. விஜயகாந்த் ஸ்பாட்ல நிற்பாரு. கரூர் சம்பவம் விஜயகாந்த் மீட்டிங்ல நடந்திருந்தனா நீங்க ராணுவத்தை வச்சு அவரை தடுத்திருந்தாலும் வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார். அவர் மக்களோட மக்களா நின்னார். விஜயோட இயல்பு என்பது நான் குறைச்சு சொல்லலை, யாரையும் இழிவுபடுத்தலை. விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு எனக்கு நல்லாவே தெரியுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்னு நான் பார்க்குறேன். பட் அவருடைய குணாம்சங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அல்லது ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதிக்குரிய குணாம்சங்களாக எனக்கு தெரியவில்லை. அதனால் விஜயகாந்தோட விஜய் நம்ம ஒப்பிடவே முடியாது. பட் விஜயகாந்தை விட விஜய்க்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குன்றது உண்மை. அதை நான் ஏற்றுக்கிறேன். அதான் புதுசா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வருது. புதுசா வர பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல யாருக்கும் இவ்வளவு ஆதரவு இருந்ததில்லை. இது என்னுடைய கணிப்பு. நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம், அது உங்கள் உரிமை. கமலஹாசனுக்கு நான் பார்த்துருக்கேன், விஜயகாந்துக்கு பார்த்துருக்கேன். விஜயகாந்த் எல்லாம் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது விஜயகாந்துக்கு இருந்ததை விட பல மடங்கு அதிகம் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா, தனிப்பட்ட ஆளுமை என்கின்ற முறையில் விஜயகாந்த் மக்களோடு மக்களாக வந்து நின்றார், விஜய் நிற்க மறுக்கிறார். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இது ரெண்டையும் நம்ம நேர்மையாக பதிவு பண்ணணும். மறுபடியும் சொல்லுகிறேன், விஜயகாந்தை விட விஜய்க்கு மக்கள் சக்தி மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கிறது. பட்
விஜயகாந்த் மாதிரி மக்களிடம் போய் போராடக்கூடிய ஒரு தலைவராக, மக்களோட மக்களாக களத்தில் இருப்பவராக விஜய் இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. அப்ப திமுகவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப தாவேக்காவை குறித்து தான் அவங்க பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சார், திமுக அதிகாரப்பூர்வமாக என்னதான் விஜயை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாலும், விஜயை ஒதுக்கி தள்ளினாலும், விஜயோட எங்களுக்கு விஜயை நாங்கள் பொருட்டாவே மதிக்கல, விஜயை பற்றி அவர் வந்து ஒரு விளையாட்டு பொம்மை அல்லது வந்து ஒரு கண்காட்சியில் வைக்கப்படக்கூடிய பொருள், அது காணாமல் போய் இப்படிலாம் அவங்க டயலாக் விட்டாங்கன்னாலும், விஜயோட மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. விஜயால ஜெயிக்க முடியாது தனியாக நின்னா, பட் திமுகவுக்கு அவரால் சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். 20% வரைக்கும் அவருடைய வாக்கு கொஞ்சம் உயரம் என்று கருதப்படுகிறது. அவர் தனியாக ஜெயிக்க முடியாது, பட் அவர் ஒரு டிஸ்ரப்டராக, ஸ்பாயில் ஸ்போர்ட்னுவாங்க, அப்படி அவர் கண்டிப்பாக இருப்பார். அது திமுகவுக்கு நல்லாவே தெரியுது. விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை, அதிர்ச்சியை கொடுக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன். 10 பேரை கேட்டால் 7 பேர் மினிமம் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். நான் விஜயகாந்த் கிட்டலாம் இப்படி பார்த்ததே இல்லை. அது எப்படி நாளைக்கு ஓட்டா மாறும், தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதை நான் மறுக்கல. நான் இன்றைய சூழலில் விஜயோட செல்வாக்கு அதீதமான பாரம்பரிய திமுக குடும்பங்களில் விஜய்க்கு கொத்து கொத்தா ஓட்டு போகுது. பாரம்பரிய திமுக குடும்பங்களில் போகுது. இதில் இன்க்ளூடிங் சீனியர் சிட்டிசன்ஸ். இது இன்றைய நிலைமை. இது திமுகவில் இருக்க விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் அறிந்த வரையில் அவங்க எடுத்த 2-3 சர்வேஸில் அவங்க இதை உணர்ந்திருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக அவங்களுடைய மேல் மட்டத்தில், ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில், பாலிசி மேக்கிங்கில், திமுகவில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எடுத்த சர்வேஸில் வந்து 60% மேலே அவங்க விஜய்க்கு தான் ஆதரவு இருக்குது. மாறா திமுக தான் கெட்ட பேர் வந்திருக்குது. இது யதார்த்தம். நாளைக்கு இதெல்லாம் எப்படி ஓட்டா மாறும் மாறாது அந்த ஆஸ்பெக்டில் நான் போல. திமுக ஜெயிக்கலாம் தோக்கலாம், தட்ஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு திமுக, விஜய், தாவேகா திமுகவுக்கு ஒரு பெரிய ஐ கேன் சே ஹெட்டேக்காக இருந்தவங்க ஒரு சவாலாக மாறிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய தலைவலியாக இருந்தவங்க சவாலாக மாறிட்டு இருக்காங்க. அவங்க ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம சேதாரத்தை அவரால் ஏற்படுத்திட முடியும். அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் ஃபிலிக்ஸ், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடுவார், திமுக நகர்த்துவார், வாய்ப்பே இல்லை. பட் அவர் கணிசமான அளவுக்கு திமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். பிகாஸ் திமுகவுக்கு தான் இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. எஸ்பெஷலி கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு நம்ம இவ்வளோ தூரம் விஜயை திட்டுறோம். படித்தவங்க, மீடியா, இன்டலெக்சுவல்ஸ், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாரும் விஜயை திட்டுறோம், கோர்ட். பட் கிரவுண்ட் எப்படி இருக்குது தெரியுமா? விஜயோட ஆதரவு தளம் கொஞ்சம் கூட மாறல, கூடி இருக்குது. கெட்ட பேர் திமுக வந்திருக்குது. திஸ் த ரியாலிட்டி. நான் பார்த்த வரைக்கும். யூ மே டிஃபர். ஸோ இந்த உண்மையும் திமுகவுக்கு தெரியும். இல்ல, ஒரு கான்ஸ்பிரசி வரும்போது மக்கள் அவங்க மணல்ல இருந்து யோசிப்பாங்கல்ல, என்னவா ஆயிரம் இருந்தாலும். ஆனா நீங்க ஒரு இடத்துல இருந்து பேசும்போது நீங்க உங்களோட முடிவு சொல்லலாம் இல்லையா? இல்ல ஃபிலிக்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அவர் தான் காரணன்றது நம்ம எல்லாம் சொல்றோம். யதார்த்தமும் அதுதான். அவரால் தான் அது நடந்தது. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மட்டும் இல்ல, மக்கள் கிட்ட பேசும்பொழுதுமே அந்த சம்பவத்துக்கு முன்னால் அவருக்கு இருந்த மக்கள் ஆதரவு அப்படியே இருக்கு. மாறா கொஞ்சம் கூடி இருக்க ஒழிய குறையில. மாறா கெட்ட பேர் திமுக தான் வந்திருக்கு. செவரல் கான்ஸ்பிரசி தியரிஸ். அரசாங்கம் தப்பு பண்ணிடுச்சுன்றதை தாண்டி போலீஸ் தப்பு பண்ணிடுச்சு, அவரே ஏற்படுத்துறாரு, அவரே பேசுறாரு. இல்ல நான் என்ன சொல்ல, தானாவே அது இருக்குன்ற அந்த சம்பவம் நடந்த பிறகு பல நாட்கள், ஒரு 10 நாள் பல பேர்கிட்ட பேசும்போது நம்ப முடியாத அளவுக்கு கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்தது. உங்களுக்கும் எனக்குமே நல்லாவே தெரியும். அது எதையுமே நம்ம பகிர்ந்துக்கவும் முடியாது. ஏன்னா அது பகிர்ந்துக்கணும்னா அது அவதூறு. பட் தேர் ஆர், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ டெர்த் ஃபார் கான்ஸ்பிரசி தியரிஸ். எந்த விதமான ஒரு எல்லைகளுமே இல்லாமல் கான்ஸ்பிரசி தியரிஸுக்கு வந்து கொடி கட்டி ரெக்க கட்டி பறந்தது. தட் சம்பவம் கரூரில் நடந்ததால திமுக அடிஷனல் அட்டாக். வேற எங்கேயா நடந்திருந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் ஆஃப் செந்தில் பாலாஜி ஃபேக்ட். அப்போ இந்த சம்பவம் வந்து வேற ஒரு ஸ்டேட்டாக இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அவரோட ஆதரவு தளத்தில் அது ஒரு 30%, அது ஒரு 25% சேதாரத்தை ஏற்படுத்திடும். மாறா அது இன்டாக்ட். அவரோட ஓட் பேஸ், அவருடைய சப்போர்ட் பேஸ் இன்டாக்ட். மாறா இதில் கெட்ட பேர் திமுக வந்திருக்குது. என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். இஃப் யூ டாக் டு 10 people, ஐ கேன் சே 6. அப்படி ஒரு நரேஷன் உருவாக்கப்பட்டது. இல்லை ஃபிலிக்ஸ், நான் டிஃபர் ஆகிறேன். உங்கள் கருத்து வேறையா இருக்கலாம். அது உருவாக்கப்படலை, அது தானாக வந்தது. விச் இஸ் ராங். நான் உறுதியாக நம்புகிறேன். கான்ஸ்பிரசி தியரிஸ் எதையும் நான் வந்து நம்ப தயாராக இல்லை. அது ஒரு விபத்துன்னு தான் நான் பார்க்குறேன். நைதர் விஜய் நார் கவர்மெண்ட், மக்கள் தான் காரணம். அப்படி பார்த்தீங்கன்னா
மக்களும் வந்து என்ன சொல்றாங்க, "ஏங்க நீங்க மக்கள் புத்தி" என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், "மக்கள் புத்தி கெட்டவங்கன்னு சொல்றீங்க. என் குழந்தை வந்து என் நான் வந்து நான் அந்த வீட்டு பக்கத்துல இருக்கேன். சந்து மொனையில நடக்குது. போய் பார்த்துட்டு வரோம்னா, போயிட்டு வான்னு தான் சொல்லுவேன். போய் குழந்தை செத்து போச்சுன்னா, நான் புத்தி கெட்டவனான்றாரு." வருத்தமா இருந்தது கேட்கும்பொழுது. என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு விபத்து ஃபிலிக்ஸ். அது வந்து யாருமே அதுக்கு குறை சொல்றதுக்கோ, யாரையும் கழுவுல ஏத்துறதுக்கோ முடியாது. அன்இன்டெண்டடா பண்ணது தான். பட் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய உணர்வு என்பது திமுக மீது அதில வந்து பழி சுமத்தப்பட்டது. திமுகவுக்கு கெட்ட பேர். ராஜீவ்காந்தி படுகொலையில வந்ததுல. அந்த மாதிரியான கதை இது. அது உருவாக்கப்படல, தானா வந்தது. அந்த அளவுக்கு வந்து எஸ்பெஷலி கரூர்ல நடந்ததால கூட அது இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. பட் நவ் அடுத்த ஸ்டேஜ் என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் விஜய்? அடுத்த கட்டத்துக்கு விஜய் எங்க போறாரு? என்ன செய்ய போறாரு? சிறப்பு பொதுக்குழுல அத பத்தி ஏதாவது பேசினாரா? இதான் ஒண்ணு தாவேகா, ஒண்ணு திமுக இந்த டயலாக் எல்லாம் கீழ கிரவுண்ட்ல போம்போது என்ன ஆகப்போகுது? ஒரு எலக்ஷன வந்து திமுக, அண்ணா திமுக உதவி இல்லாம ஒரு கட்சியால சந்திச்சா, கிரவுண்ட்ல அவங்களால என்ன சாதிக்க முடியும்? கூடுதல் ப்ராப்ளம் வந்து எஸ்ஐஆர். அதுக்கு அடுத்தது வந்து மணி ஃப்ளோ. எலக்ஷன்ல பெரிய அளவுல பணம் விளையாடும். அதெல்லாம் வந்து இவங்களால எப்படி சமாளிக்க முடியாது? 2வது கூட்டணி இல்லன்னா நான் மறுபடியும் சொல்றேன், இவர் கட்சியில சீட்டு கேட்கறவங்க எண்ணிக்கையே பெரிய அளவுல குறையும். அப்படி சீட்டு கேட்டானாலும் அவன் பவர்ஃபுல் ஆளா இருக்க மாட்டான். நாம்கி ஆவாஸ் கேட்பான். ஸோ கிரவுண்ட்ல வந்து அவரால என்ன பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? இவ்வளோ விஷயம் இருக்குது. சார், ஒரு விஷயம் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும், சந்திரபாபு நாயுடுலேருந்து மம்தா பானர்ஜி வரைக்கும், வாக்கு வங்கி அரசியல்ல கூட்டணி வச்சு தான் எதிரிகளை வீழ்த்தியிருக்காங்க. எம்ஜிஆரும் கூட்டணி வச்சு தான் திமுகவை வீழ்த்தினாரு. திமுகவும் கூட்டணி வச்சு தான் ஜெயலலிதா வீழ்த்துச்சு. ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சு தான் கலைஞரை வீழ்த்தினாங்க. இந்த அடிப்படை உண்மை புரியாம ஒருத்தர் நான் கூட்டணியே இல்லாம போவேன்னாருன்னா, நம்ம வி கேன் ஒன்லி சே ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் விஜய்ன்னு தான் சொல்ல முடியும். நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கு வணக்கம், மிக்க வணக்கம், நன்றி. வணக்கம்.